Hi friends, welcome to your channel. கர்நாடகா பெரியப்பட்டினால தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா இஞ்சி லோடு ஏற்றுறது தான் வந்திருக்கோம். டைமிங் லோட். நம்ம வண்டி லோடிங் பாயிண்டில் விட்டாச்சு. நம்ம காலையில் வந்தோம், வந்து அப்படியே சாப்பிட்டு சரியான தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் போட்டாச்சு, அதனால தான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இப்போ தான் நம்ம வண்டிக்கு வந்து லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லோடிங் பாயிண்டில் விட்டாச்சு, மூட்டைலாம் அங்கே பேக் பண்ணியிருக்கு. நம்ம தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து எதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்போம் இஞ்சி க்ளீன் பண்ணது எல்லாம் எப்படின்னான்ட்டு. பார்ப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி லோடு ஏற்றிருக்காங்க. போன டைமோட இந்த டைம் வந்து மூட்டை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 320 மூட்டை, இந்த டைம் பார்த்தீங்கன்னா 390 மூட்டை. போன டைம் டன்னேஜி 21 டன்னு, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 24 டன் ஃப்ரெண்ட்ஸ். டன்னேஜ் கூட. வாடகை ஒரு 13,000 சேர்த்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போன டைமோட இந்த டைம். நம்ம என்ன ஊருக்கு லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஜலந்தர், அமிர்தசர் 2 டெலிவரி சொல்லியிருக்காங்க. அது வழியில் மாறலாம், சேஞ்ச் ஆகலாம். அது போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஒரு மூட்டை வந்து அங்கே ஒரு இந்திக்காரங்க வண்டி இருக்குது, அதுக்கு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு டிராக்டரில் வந்து கிளீனிங்க்கு வந்திருக்கு. நம்ம இப்போ கயிறை போட்டு இப்போ எங்கே போகணுன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ஏற்றிருப்போம், அதே குடோனுக்கு போகணுமா. கயிறு போட்டு கிளம்புவோம். போன டைம் நம்ம உள்கட்டுலாம் போடல, இந்த டைம் ஆனால் கண்டிப்பாக உள்கட்டு போட்டே ஆகணும். இப்போ நம்ம வந்து உள்கட்டு போடுறதுக்கு மேலே ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, டிராக்டரில் வந்து கொட்டுது. ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கிறாங்க மண் க்ளீன் ஆகிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் ஏற்றின இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் நமக்கு வந்து பேலன்ஸ் மூட்டை ஏற்றுவாங்க. இன்னொரு வண்டி தமிழ்நாட்டு வண்டி வந்து இங்கே லோடு ஏற்றிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு பத்தான்கோட்டு. அவங்களுமே 100 பேக் ஏற்றிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. நமக்கு எப்போ ஏற்றி விட்றாங்க என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே எவ்வளோ நேரமாக ஏற்றி விட்றாங்களோ அங்கே வந்து இதுக்கப்புறம் வந்து போன டைமில் மிஸ்ட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் நைட்டில் வண்டி ஓட்ட முடியாது, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். பார்ப்போம் நமக்கு எப்போ ஏற்றுறாங்க என்னன்ட்டு பார்ப்போம். டிராக்டர் வந்து மூட்டை பிடிச்சிட்ருக்காங்க, கயிறு போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆகுது. இப்போ தான் செகண்ட் பாயிண்டில் நமக்கு வந்து லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏனிக்கு கயிறு கட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு தமிழ்நாட்டு வண்டி வந்திருக்கு. அந்த வண்டி பாதி ஏற்றிட்டு பாதி வெளில போகும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தார்பாய் போட்டு கயிறு போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்குள்ளே இங்கே உள்ளே இருக்கிறவங்க பில்லை வாங்கிட்டு போ அந்த டார்ச்சர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் போய் பில்லு வாங்கிட்டு வர போயிருக்காங்க. இப்போ ஏன் நம்ம பில்லு வாங்குறது இது பண்ணுறோன்னா, இப்போ அவங்க பில்லு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:54 ஆகுது. இந்த டைமே போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு நம்ம கயிறு போட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணவே மாட்டாங்க. அட்வான்ஸாக தான். அதான் இப்போ ஒரு மணி ஆக போகுதுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு 12 அந்த மாதிரி பில்லை போட்டு கொடுப்பாங்க. போன டைம் இங்கே அப்படி தான் பண்ணாங்க. அதனால தான் வெயிட் பண்ணதை முடிஞ்சு வர அப்படின்னா வந்து பில்லை வாங்கிட்டு போ அப்படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் பில்லு வாங்க போயிட்டாங்க. இங்கே ஒரு இந்திக்காரங்க வண்டி வந்து லோடு ஏற்றிட்டுருக்கு. நமக்கெல்லாம் சைட்லலாம் வந்து எதுவுமே போட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேப்பரோ
இந்த மேட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பாருங்கள் கவர் கார் போட்டு ஏற்றுறாங்க. இது அவ்வளோதான். இங்கே என்ன ஒரு 100 மூட்டை ஏற்றாமன்னு நினைக்கிறதோ அங்கே இருக்க பாருங்க. இது மட்டும்தான். இது ஏற்றிட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க போல். நம்ம தமிழ்நாட்டு வண்டி பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அது. நல்லா பனி பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:35. ஸ்பீடு பிரேக்ண்ணா. நம்ம அப்படியே இப்போ தூங்க வேண்டியதான். தூங்கி எழுந்திரிச்சு டியூட்டி மாற்றிக்கலாம். இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாவணிக்கார ஆர்டிஓ வந்துட்டாங்க. இல்லை நம்ம வந்துட்டோம். அவங்க ஆல்ரெடி நின்றுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு வண்டி மட்டும்தான் மறிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துர்கா டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்கோம். அதாவது சித்ரதுர்கா டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்கோம். காலையிலேயே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஓ. இங்கே பாருங்க, இங்கேவே வந்து கர்நாடகாக்குள்ளவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:12 ஆகுது. இங்கேவே மிஸ்ட்டு தெரியுது பாருங்க, பனி. தெரியுதுங்களா? இங்கவே இப்படி இருக்குன்னா இன்னும் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம். அப்படியே போயிட்டே இருக்கோம். நமக்கு வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 65 மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 65 மணி நேரம். ஜலந்தர் போய் இறக்குறோம்ல, அது மட்டும் தான் நமக்கு டைமிங் கணக்கில் வரும். அது அங்கே இறக்குற வரைக்கும் தான் நமக்கு டைமிங். அங்கேருந்து அப்புறம் அமிர்த்சர் போகிறது வந்து நமக்கு அது டைமிங்கில் வராது. அதை நம்ம நார்மலாக போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணோம். முன்னாடி வீடியோவில் அதோட ஆயில் சர்வீஸ் பண்ண வீடியோ மட்டும்தான் காமிச்சிருப்போம். அது பில் அமௌண்ட் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம். அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, டிவிஎஸில் சேஞ்ச் பண்ணது மட்டும், பவர் ஸ்டேரிங் ஆயில், பவர் ஸ்டேரிங் ஃபில்ட்ரு, கியர் பாக்ஸ் ஆயில், இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளது வந்து சேம்பர் போயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியில் கிளைம் பண்ணாங்க. அது வந்து அதுக்கு அமௌண்ட் கிடையாது. நம்ம ஏர் ஃபில்டருமே வந்து டிவிஎஸில் சேஞ்ச் பண்ண கிடையாது, வெளியே தான் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோட ரேட்டு டிவிஎஸ்க்கும் வெளியிலையும் வாங்குறதுக்கு ஒரு 900 ரூபா கம்மி ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் நம்ம வந்து வாங்கினது 900.
டிவிஎஸில் 5200 எவ்வளோ சொன்னாங்க, நம்ம வெளியில் வாங்கினது 4 ரூபாய்க்கு என்ன சம்திங், அதில் அந்த ரேஞ்சில் வாங்கினோம். ஒரு 900 ரூபா ஆனால் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வாங்கினதுக்கு. ஏன்னா இதில் ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க, அதனால் வந்து இங்கே ரேட் கூட இருக்கும். நமக்கு லேபர் மட்டுமே இப்போ இந்த சர்வீஸ்க்கு லேபர் மட்டுமே, சேம்பருக்கு அது லேபர் வராது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது வந்து வாரண்டியில் வந்துடும், அதனால் அது ஃப்ரீ. இது ஆயில் சர்வீஸ் மட்டும் லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா சம்திங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேரு ஆயில் ஃபில்டரோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,300 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக வந்து லேபர் ப்ளஸ் ஸ்பேர் எல்லாம் சேர்த்து 24,110 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா கூட விடுங்க, அந்த 10 ரூபா கூட கம்மி பண்ணல. நம்ம ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி தான் வண்டி வெளியில் அவுட் பண்ணோம். இதில் ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க புது வண்டிக்கு. அதில் ஃபஸ்ட் சர்வீஸில் எது ஃப்ரீனா, நம்ம ஸ்பேர் எல்லாம் ஆயில் சர்வீஸ், ஆயில் ஃபில்ட்ரு, இது எல்லாமே நம்ம தான் வாங்கி தரணும். என்ன ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேபர் அமௌண்ட் மட்டும் ஃப்ரீயாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸில். செகண்ட் சர்வீஸில் அதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாமே அமௌண்ட்டு தான். அதனால் நம்ம வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக பேசிக்கணும், ஏன்னா எல்லாமே ஃப்ரீ வாரண்டியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டில். அப்புறம் போனால் இல்லை இது வாரண்டியில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டுக்கணும். ஏன்னா அவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது, எது வாரண்டியில் வருதோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க எல்லாம் வாரண்டியில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சிலது தான் வாரண்டியில் பண்ணுவாங்க. டிவிஎஸில் ஆன பில்லு மட்டும் 24,110 ரூபா. அது இல்லாமல் நம்ம வெளியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு வாங்கினோம், அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4,250 ரூபா. ஆமாம், 4,250 ரூபாய் 300 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் ஃபில்ட்ரு ரேட்டு. அப்போ அதையும் சேர்த்துக்குங்க. மொத்தம் வந்து செகண்ட் சர்வீஸுக்கு 30,000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சர்வீஸ் மட்டும். நம்ம வெளியில் ஆயில் சர்வீஸ் பண்ணோன்னா லேபர் மட்டும் ஒரு 500 ரூபா 600 ரூபா அப்படி கம்மியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆனால் ஏன் வந்து போயிட்டு டிவிஎஸில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே பார்த்து ஒரு BS6க்கு என்னவோ அதை நம்ம பார்த்து பண்ணும்போது, இப்போ எல்லாமே வந்து டிவிஎஸில் தான் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். அப்படி டயர் ரொட்டேஷன் ஒரு சில்லறை வேலைங்க மட்டும்தான் நம்ம வெளியில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போதே வந்து எரர் வருது, சென்சார் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் வருது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எதையுமே வெளியில் பார்க்கறது கிடையாது, எல்லாமே டிவிஎஸ்லேயே பார்த்துக்குறோம். ஏன்னா பார்த்தாலும் நம்ம இங்கே தான் இப்போ நம்ம இதில் எதாவது கம்ப்ளைண்ட்னாலும் இங்கே தான் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நம்ம பேசலாம். நம்ம வெளியில் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அங்கே போனால் நீங்கள் வெளியில் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் நம்ம எல்லாமே வந்து BS6 அப்படின்னாலே டிவிஎஸ் ஒன்லி. உங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, டிவிஎஸ் ஒன்லி. கிரீஸ் பேக்கிங் வெளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் அது வெளில தான் பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக வண்டி எடுக்கணும் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இங்கே போகிறேண்ணோ பைனாப்பிளோடண்ணா. ஆமாம், சாரி பப்பாளி. இங்கே ஒரு வண்டி கிடக்குது, அங்கே ஒரு வண்டி கிடக்குது. அவன் பச்சை மிளகா விட்டுருண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
எம்பி, இண்டூரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஜலந்தர் அமிர்த்சருக்கு போகக்கூடிய வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் போனது வந்து நிமோஜ், பில்வாரா, கிஷாங்கர், லக்னோ, ஹிசார் அப்படி போனோம். இந்த டைம் நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்தூர், தேவாஸ், குணா, குவாலியர், ஆக்ரா, அப்படியே நம்ம டெல்லி அவுட்டர் ரிங் ரோட், சோனிபட், பானிபட், அப்படியே சண்டிகர் போய் ஜலந்தர் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்ப்போம், இதில் எப்படி டைம் என்ன, ரோடு எப்படி இருக்குது, இதில் செலவு என்ன, மைலேஜ் எப்படி வருது அப்படின்ட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது நமக்கு வந்து காலையில் சேந்துவா பார்டரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பி பார்டர் எடுத்துட்டாங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கார், நம்ம லெஃப்ட் சைடில் போகிறோம், ரைட் சைடில் ஆர்டிஓ கார் நிற்கிது, பியூன் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வண்டியை மறிக்கவே இல்லை, நம்ம வண்டியும் இல்லை, எந்த வண்டியுமே மறிக்கல. அவங்க கார் மட்டும் அங்கே நின்றுச்சு, பியூன்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டோம். அங்கே சேந்துவா பார்டர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு மேடு ஒன்று இருக்கும். அந்த மேடு பக்கமாக வரும்போது 2 பேர் வந்து புது பைக்கு அப்பாச்சி, ஆமாம் நம்பர் பிளேட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் பிளேட் கூட இல்லை, புது பைக்கு 2 பேர் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து வண்டியை ஓரம் போட சொன்னாங்க. எதுக்குன்னு நாங்கள் கேட்டோம். அப்புறம் நாங்கள் நிப்பாட்டவே இல்லை, வந்துட்டோம். திரும்ப லெஃப்ட் சைடில் வந்து ஓரம் போட சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லு, அப்படின்னா தான் வண்டி நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொன்னோடனே ஆர்டிஓன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன ஆர்டிஓ இல்லை, ஆர்டிஓ ஆஃபீஸ், ஆர்டிஓவே எடுத்துட்டாங்க. என்ன வந்து ஆர்டிஓன்னு சொல்கிறேன்ட்டு அப்புறம் நாங்கள் நிப்பாட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி அவங்களும் இஞ்சி தான் ஏற்றிட்டு வராங்க. அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணி எங்கண்ணா வரீங்க அப்படின்னு கேட்டால் இது மாதிரி சேந்துவா பக்கமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது மாதிரி சேந்துவா பார்டரில் இப்படி நடந்துச்சுன்னா பாருங்கள், 2 வீலரில் வந்து நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டாதீங்கன்னா நம்மள்ட்ட காசு கொடுங்கிறதுக்காக வந்து ஆர்டிஓன்னு போய் சொல்கிறாங்க. ஆர்டிஓ மறிக்கிற மாதிரி இருந்தால் நம்மளை அங்கேயே மறிச்சிருப்பாங்கல்ல ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்டே. அது இல்லாமல் ஆர்டிஓ ஆஃபீஸும் எடுத்துட்டாங்க, மறிக்கிற அவங்களும் வழிப்பறி தான். அவங்க நின்று வழிப்பறி பண்ணுறாங்க, இவங்க துரத்திட்டு வந்து வழிப்பறி பண்ணுறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், அவங்களுக்கும் அதே சேம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நாங்கள் என்னென்ன பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டப்போ அப்போ சொல்கிறாங்க, தம்பி இது மாதிரி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் பாஸ் பண்ணி வரோம், அந்த மேட்டில் கரெக்டாக அந்த மேட்டு பக்கமாக வரும்போது, ஏன்னா மேட்டில் ஏன் வராங்கன்னா வண்டி அப்போ தான் வந்து ஸ்லோவாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேட்டில் வந்து வண்டி ஃபாஸ்ட்டாக போகாது, ஸ்லோவாக போகும். அங்கே நம்ம வண்டி குறுக்க போட்டு நிறுத்தி ஏதாவது பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பகலில் இது நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாஸ் பண்ணி வரும்போது ஒரு 8 மணி இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 8 மணி இருக்கும். அவங்க வந்து எங்களோட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. இது பகலில் நடக்குது. அவங்களும் சொன்னாங்க, தம்பி இது மாதிரி வந்து அப்பாச்சி புது பைக்கு, நம்பர் பிளேட் கிடையாது, 2 பேர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம டிரைவருங்க, ஓட்டுநர் சொந்தங்கள் இந்த பக்கம் வர்றவங்க வந்து அந்த மாதிரி பைக்கில் யாராவது வந்து ஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் வண்டியை நிப்பாட்டாதீங்க. நிப்பாட்டிட்டீங்கன்னா அப்புறம் வந்து காசு போகலாம், மொபைல் கூட போகலாம். பார்த்துக்குங்க. நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, அதனால் பார்த்து உஷாராக வாங்க. இந்த மாதிரி நம்ம டிரைவர் யாருக்கா நடந்ததுன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குணா, குவாலியார் இந்த லைனில் போகிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம். நமக்கு இது ரூட்டு தெரியாது, கேட்டு தான் நம்ம போகிறோம். நமக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த லைனில் போகிறது. வாங்க பார்ப்போம் இந்த லைனில் என்ன இந்த வழியில் நமக்கு என்ன புது அனுபவம் கிடைக்குதுன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.